முக்கியமான ஒரு 5 புதிய மாற்றங்களை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல ஏற்படுத்திருக்காங்க. டாப் 5 சேஞ்சஸ் இன் NPS. அது என்ன டாப் 5 சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் தான் இதுக்கு முன்னாடியே இவங்க பண்ணிருப்பாங்களா, அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 2004 இதுக்கு முன்னாடி வரைக்குமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2004க்கு அப்புறமா தான் பப்ளிக்கும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 60% வரைக்கும் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆனுவிட்டிலாம் என்ன அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இப்போ 40% வரைக்கும் ஆனுவிட்டி அப்படிங்கறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் 60 வயசு வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 70 வயசு வரைக்கும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்புறமா ஆஃப்லைன்ல மட்டும்தான் நம்ம இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதான் இப்போ ஆன்லைன் மாத்திருக்காங்க. சோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் NPSல நடந்தது. பட் இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ புதுசா 5 சேஞ்சஸ் இந்த NPS திட்டத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த 5 நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. இதன் மூலமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த NPS திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இந்தியனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க NRI இருந்தா கூட பரவாயில்ல, இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்துக்கலாம். உங்களுடைய வயசு 18ல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும். பேங்க் அக்கவுண்ட் ஆர்எல்ஸ் போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்ததுன்னா நீங்க இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆர் சிஸ்டம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய வயசு 25. ஓகே, நீங்க 60 வயசு வரைக்கும் கட்ட போறீங்க. டோட்டலா எவ்வளவு வருஷம் கட்ட போறீங்க? 35 இயர்ஸ். 35 இயர்ஸ் இந்த NPS திட்டத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பென்ஷனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். சோ அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 60:40. இந்த 60% என்ன அப்படின்னா லம்சமா உங்க கைக்கு கிடைச்சிரும். இந்த 40% என்ன அப்படின்னா இதுதான் ஆன்யூட்டி. இந்த அமௌண்ட் டோட்டலா உங்க கைக்கு கிடைக்காது. இந்த ஒரு 40% அமௌண்ட் நீங்க டோட்டலா உங்க கைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதுல 40% ஆஃப் த அமௌண்ட் மறுபடியும் அதுல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 35 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா, அது வந்து மாசம் மாசம் கட்டலாம், இல்லைனா வந்து குவார்டர்லி கட்டலாம், இல்லைனா ஹாஃப் இயர்லி கட்டலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஆப்டா இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கட்டிக்கலாம். மினிமமா 1000 ரூபாயில இருந்து நம்ம இந்த திட்டத்துல முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். இது முதலீடு அப்படிங்கறத விட ஒரு பென்ஷன் திட்டம், எல்லாருமே இதுக்கு அப்ளிகபிள் தான். இப்போ உங்களுக்கு வயசு 18, சரியா? நீங்க மாசம் மாசம் இப்போ 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இப்படி பார்க்கும்போது நீங்க டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. கெயின் மட்டும் 14.7 கோடி. டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ 14.95 கோடி. ஸோ இதில் நம்ம டேக்ஸும் சேவ் பண்ணிக்கலாம் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C படி. இப்போ ஏஜ் நான் 25 இயர்ஸ், மாதம் 5000 ரூபாய் கட்டுறேன்னு போடுறேன். ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் 21 லட்சம் ரூபாய், கெயின் வந்து 5.41 crores, டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ 5.62 crores. இந்த 5.62 crores-உம் 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்காது. இது டோட்டல் அமௌண்ட். பட் இதுல இருந்து 60% ஆஃப் த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்பாங்க. 40% ஆஃப் த அமௌண்ட் ஆனுவிட்டியில போட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்த NPS அப்ளை பண்ணும்போதே இந்த 60 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா ஃபண்டு, அதுக்கு யாரு அப்படின்றத நம்ம போட்டுருணும், ஃபண்ட் மேனேஜர். அண்ட் இந்த 40% யார் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆனுவிட்டி ஃபண்ட் மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்றதையும் இப்பவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் இந்த NPS திட்டத்தில் நம்ம பணம் போடுறதன் மூலமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 14% கிடைக்குங்க. ஒரு ஆவரேஜா தான் நான் சொல்றேன், 14% நமக்கு கிடைக்கும். இந்த NPSல ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நம்மளோட பணத்தை எங்க போட்டா எப்படி பணம் வரும், எதுல போட்டா ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுல 2 கேட்டகரி இருக்கு, ஆக்டிவ், ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆக்டிவ் அப்படின்னா, ஆக்டிவ் ஆப்ஷனை நீங்க இந்த திட்டத்துல சேரத்துக்கு முன்னாடி ஃபார்ம்ல வந்து ஆக்டிவா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கிட்ட ஆப்ஷன் இருக்கும், எந்த ஃபண்ட் மேனேஜரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கையில இருக்கும். ஸோ நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ அதில் யாரெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பப்படி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே ஆட்டோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரியலப்பா எந்த ஃபண்ட் மேனேஜரை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குன்றது ஐடியா எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னா
ஆட்டோ மோட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த என்பிஎஸ் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் சொன்னேன் இல்லையா, இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இவங்களாம் தான். ஆதித்யா பிர்லா, ஆக்சிஸ் பென்ஷன், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், கொட்டாக் மஹிந்திரா, எல்ஐசி, மேக்ஸ் லைஃப், எஸ்பிஐ, டாடா பென்ஷனு, யூடிஐ ரிட்டைர்மெண்ட்ஸ், இவங்க 10 பேர் தான். இந்த 10 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மட்டும்தான் இந்த என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிஎஸ்ல அசெட் கிளாஸஸ் இருக்குங்க. அது டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 4 அசெட் கிளாஸஸ் இருக்கு. அதில் நம்பர் 1 ஈக்விட்டிஸ், 75% வரைக்கும் நம்மளோட டோட்டல் அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜீனு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னா இந்த கோல்ட் பாண்டு, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக நமக்கு 100% அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளோட பணத்துக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் ஜோனை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா 100% வரைக்குமே இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நம்மளுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஈக்விட்டிஸ்ன்றது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ எந்த கம்பெனி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அடுத்து கார்பரேட் டெட். ஸோ கார்பரேட் டெட்னா என்னன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாமல் போயிருக்கும். ஸோ அதுலலாம் கூட நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பணம் பப்ளிக் பணமாக இருக்கும். அந்த கார்பரேட் கம்பெனி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் நமக்கு கொஞ்சம் ஷேர்ஸு அந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100% ஆஃப் த அமௌண்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 5% வரைக்கும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று எப்படி என்னென்ன ஃபண்ட் மேனேஜர் எப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது எப்படி செக் பண்றதுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர்ஸும் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இது பாருங்க, இப்போ டயர் 1 அதாவது ஈக்விட்டில 75% வரைக்கும் மேக்ஸிமமா நம்ம போடலாமா. ஸோ இதுல எந்த கம்பெனியை ஃபண்ட் மேனேஜரா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே பாருங்களேன். எது ஹையஸ்டா இருக்கு 17.7%. ஸோ கொட்டாக் பிஎஃப். ஸோ இதை நம்ம ஃபண்ட் மேனேஜராக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அந்த கொட்டாக் பிஎஃப் எவ்வளோ இருக்குது 8.55% தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே தான் இந்த அசெட் கிளாஸ் 4த்துக்குமே பெர்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ கொட்டாக்ல 8.55% இருக்குது. பட் சப்போஸ் நமக்கு அசெட் கிளாஸில் 8.76% இருக்கக்கூடிய எல்ஐசி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸில் அதை பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து கார்பரேட் டெட். கொட்டாக் 7.6% தான். பட் இதில் ஹையஸ்ட் ஓ மை காட் ஹெச்டிஎஃப்சி பிஎஃப் வந்து 8.65% வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். லாஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் போட்டு பார்க்கலாம். ஐசிஐசிஐ கம்மி, அதை விட கம்மி இங்கே இருக்கு யூடிஐ. ஸோ கொட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இந்த ஆல்டர்னேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி 9.18% இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ இதை பார்த்து தான் எதை நம்ம ஃபண்ட் மேனேஜராக எடுக்கலாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஈக்விட்டி எப்படி ஒர்க் ஆச்சு லாஸ்ட் 5 இயர்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அண்ட் கார்பரேட் டெட் எவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஈக்விட்டியில் மேக்ஸிமம் ஆஃப் 75% வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. இதில் ரிஸ்க் ஜாஸ்தி, அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ என்னுடைய அமௌண்ட்ல 75% நான் இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கார்பரேட் டெட்டில் ஒரு 10%னா 10%, இதில் மேக்ஸிமம் 5% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதில் 5%. ஸோ இது யாருக்கு ஓகே ஆகும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணினா மட்டும்தான் இப்படி நம்ம பிரித்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பர்சன்டேஜஸை நம்ம எடுத்துக்க முடியும். இதுவே நீங்க ஆட்டோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்க முடியாது. அதுதான் இந்த ஆக்டிவ்க்கும் ஆட்டோவுக்கும் உண்டான வித்தியாசம். அடுத்து இந்த ஆனுவட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 60 வருஷம் வரைக்கும் நமக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி சூஸ் பண்றது நீ இப்போ நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த 40% அந்த ஆனுவட்டி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை ஆனுவட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஆனுவட்டி சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அவங்கள நம்மளுடைய ஆனுவட்டி சர்வீஸ் ப்ரொவைடராக வச்சுக்கலாம். இந்த என்பிஎஸ்ல நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. செக்ஷன் 80C படி 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். செக்ஷன் 80CCD சப்செக்ஷன் ஆஃப் 1B படி 50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலா 2 லட்ச ரூபாயிலிருந்து நமக்கு
டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷலான ஒரு ஐட்டமே. அண்ட் இந்த திட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100% ஆஃப் த அமௌண்ட் நமக்கு கைக்கு கிடைக்காது. ஸோ 60% ஆஃப் த அமௌண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லம்சமா நமக்கு கிடைக்கும். 40% வந்து ஆனுவிட்டிக்கு போயிடும். ஸோ இந்த லம்சமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு வீடு வாங்குறதோ இல்லைனா ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செஞ்சாலுமே டாக்ஸே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இந்த 40% ஆனுவிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுல இருந்து நமக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ டாக்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இது ஒரு ரிஸ்க்கும் கலந்தது, ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதுலேயுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்குமே ஒரு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கட்டிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிளைம் பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. அதை இப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அந்த தவறை பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ரீசன்ஸ் ஃபார் கிளைம் ரிஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃபார்ம். ஸோ ஃபார்மில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே ஃபில் பண்ணாம போறதும் ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. ரெண்டாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்டேஷன், சம் மெடிக்கல் ஹிஸ்டரி, ரெக்கார்ட்ஸ், இல்ல அதை அட்டாச் பண்ணுங்க இதை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய கவனக்குறைவு காரணமா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல நீங்க கிளைம் கேட்கும்போது கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நாட் கவர்ட் சம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நமக்கு தெரியாது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இவங்க கொடுப்பாங்கன்னு. ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்றுமே சொல்ல இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க, நம்ம போய் சண்டையெல்லாம் போடுவோம். அதுக்கு இப்போவே எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் அது கவர் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்ம போட்டுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் வெயிட்டிங் பீரியட், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், அந்த பாலிசிக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான கிளைமை கொடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம கேட்குறோம் அப்படி இப்படின்னா நம்மளுடைய கிளைம் அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்து நாட் டிஸ்க்ளோஸ்ட், நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்மோக் பண்றக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு, பட் அதை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதை மென்ஷன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா பிரீமியம் கம்மியா இருக்கும். அதுதான் நமக்கு பெஸ்ட்னு நினைச்சு நிறைய பேர் அவங்களுக்கு என்ன உண்மையான ஒரு கண்டிஷன் இருக்குன்றத தெரியப்படுத்துறது இல்ல. இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த ஒரு காரணத்தினால ஏற்பட்டுச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆயிடும். இந்தியாலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பஸனுடைய லிங்க் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதுல நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இதுல நம்மளுடைய மெடிக்கல் ஹிஸ்டரிலாம் கேட்கும். இங்க நமக்கு உண்மையாவே என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும், இல்லைன்னா none of this கொடுத்துட்டா இந்த பேஜ் வந்துடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நம்ம வந்து ஷார்ட் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ப்ரீமியம் கம்மியிலேருந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இருக்கல கம்மி ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா மாதம் 237 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்தளவில் 95% மேலே இருந்ததுன்னா நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இவங்க 98.7% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கவர் அமௌண்ட் 5 lakhs கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய கவர் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து இந்த ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்மளுடைய டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து இந்த ப்ரீமியம்னுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். அண்ட் முக்கியமாக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கட்ட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் இப்போ ஒரு 25 வயசு இருக்குது அப்படின்னா நமக்கான ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 40 வயசில் போடுறீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கேல்குலேட் பண்ணி கூட உங்களுக்கு ப்ரீமியம் வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80D. அப்புறம் 30 minutes கிளைம் சப்போர்ட் நமக்கு இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு டெடிகேட்டடான ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பர்சனலாக திங்க் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்க பாலிசி போடலாம். அதெல்லாம் சரி யுவராணி, புதுசா ஒரு 5 சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நான் இப்போ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் பெர் அசெட் கிளாஸஸ். நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அசெட் கிளாஸஸ் ஈக்விட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் டெட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னா டிஃப்ரெண்ட் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் பெர் அசெட் கிளாஸ்.
ஒரு ஃபண்ட் மேனேஜர், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் HDFC இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆள் தான் ஃபண்ட் மேனேஜரா இருப்பாங்க, அவங்க ஒரு ஆள் தான் இந்த 4த்தையுமே பார்த்துப்பாங்க. ஆனா இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் பெர் அசெட் கிளாஸ் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு கம்பெனியா நம்ம வந்து அசெட் கிளாஸ் வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு அசெட் கிளாஸ், இதுக்கு ஒரு அசெட் கிளாஸ், இதுக்கு ஒரு அசெட் கிளாஸ்னு ஒவ்வொரு கேட்டகரியிலுமே எது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோ அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு அசெட் கிளாஸஸை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட். ஏன்னா இந்த ஈக்விட்டியை பொறுத்தளவில் HDFC பெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்தளவில் ஒரு IDFC. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இங்கேயே HDFCயே கொடுக்கணும், இங்கே IDFC, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒவ்வொன்றுத்துலையும் எது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய அசெட் கிளாஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஹோல் அமௌண்ட் வந்து 60% நம்ம எடுத்துக்கலாம், 40% ஆனுவிட்டிக்கு போகணும். இந்த 60% லம்சமா ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 2 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 2 கோடி ரூபாயும் ஒரே லம்சமா உங்களுக்கு வேணான்ற பட்சத்துல நீங்க சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம், முழுசா நமக்கு கிடைக்கும். ஸோ 2 கோடி ரூபாயும் மொத்தமா வராம 2 கோடி ரூபாயை எவ்வளவு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா அப் டு 75 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பிரிச்சுக்கலாம். இவ்வளவு வருஷம் வரைக்கும் எனக்கு மாசம் இவ்வளவு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் பணம் வந்துடும். ஹோல் லம்சம் இப்போ சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை புதுசா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சேம் அந்த ஹோல்சமும் இருக்கு, இப்போ சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து என்னன்னா mandatory penny drop verification. இப்போ இந்த லம்சம் விட்டுருங்க, ஓகே. இப்போ சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல் இந்த மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளோட ஹோல் லம்சம்ல இருந்து பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு சொன்னீங்க, அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்கு. பிகாஸ் 60 வருஷம் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா 60 வருஷம் வரைக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பைசா கூட வராது. 60 வருஷம் கழிச்சு தான் அதுல 60% நம்ம கையில கிடைக்கும், 40% மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்துல நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பிரிச்சு இதை கொடுக்கணும், மாசம் வந்தா போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு ₹1 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி இதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாசம் உங்களுக்கு பணம் வந்துடும். அடுத்து வித்ட்ராவல் ரூல்ஸ். நிறைய பேர் வந்து இந்த 60 வருஷம் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்க. இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் இந்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 25% மட்டும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வரைக்கும் 10 லட்சம் ரூபா, ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்ந்து 25 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 25 லட்சம் ரூபாயில் 25% கொடுக்க மாட்டாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அந்த 10 லட்சம் ரூபாயில தான் 25% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் டைம்லேயே இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ரா பண்ணுறது 3 தடவை தான் பண்ண முடியும். அதுலேயே ஸ்பெஷலாக என்னன்னா ஒரு தடவை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிட்டீங்க 25% அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ண முடியாது. ஒவ்வொரு 5 வருஷம் கேப்பில் தான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் பணம் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி 4 நாளுக்குள்ளே முன்னாடி வரும், ஆனால் இப்போது 2 நாள் எடுத்துக்கிட்டு நமக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபைனல் என்ன அப்படின்னா NPS கான்ட்ரிபியூஷன் வியா UPI, எஸ் டிஜிட்டல் இந்தியா. ஸோ NPS வந்து இப்போ என்னன்னா அவங்களுடைய போர்ட்டல்ல லாகின் பண்ணி ஸ்கேனர் இருக்கு, அந்த ஸ்கேனர்லயே நம்ம ஸ்கேன் பண்ணி அதுலயே வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை போட்டுக்கலாம். ஸோ இது 5வது ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த வீடியோல NPSல கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான 5 மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. NPS திட்டம் நம்ம எல்லாருக்குமே சாதாரண மனுஷங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தை பத்தி இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சர்க்கிளுக்கு நீங்க சென்ட் பண்ணா மட்டும் போதும், நம்மளால முடிஞ்ச உதவி அது மட்டும்தான். ஸோ அதை நம்ம செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ பத்தின கமெண்ட் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. ஆனா அதோட நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பிஸ்னஸ்ல சிறந்து விளங்கிட்டு இருக்கவங்க கிட்ட டைரக்டா போய் கேட்டால் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் யாரெல்லாம் டாப் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க இடத்துக்கே போயிட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணி அவங்கக்கிட்ட எங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டு டீட்டெயில்டாக ஒரு பிஸ்னஸ் டாப் டு பாட்டம் எப்படி கற்றுக்கணுமோ எல்லா விஷயமுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒவ்வொரு கோர்ஸை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அந்த கோர்ஸுக்கான பணத்தை மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா விவரங்களையுமே சொல்லுவாங்க.